சமுதாய தொடர்பு. அதே மாரி துலாம் என்பது தராசு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். துலாம் ராசினாலே பார்த்தீங்கன்னா ஒரு காற்று ராசி. பொது ஜன தொடர்பு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னம் 2 பேருக்குமே. இந்த துலாத்தில பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதே மாதிரி சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள். ஜெய் ஸ்ரீராம். துலாம் ராசி அன்பர்களே! துலாம் ராசினால பார்த்தீங்கன்னா, காலபுருஷனின் 7ஆம் வீடா வருங்க. அப்போ சமுதாய தொடர்பு, அதே மாரி துலாம் என்பது தராசு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். ஏன்னா, துலாம் ராசினாலே பார்த்தீங்கன்னா ஒரு காற்று ராசி. பொது ஜன தொடர்பு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னம் 2 பேருக்குமே. இந்த துலாத்தில பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதே மாதிரி சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உண்டு. இல்லைங்களா? இதில பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 2 நட்சத்திரம், 2 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். ஏற்கனவே சித்திரை நட்சத்திரம் 1, 2 கன்னி ராசியில இருக்கும். அதோடைய குணமே வேற மாதிரி இருக்கும். அதே சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில வரும்போது 2 அதாவது 3ஆம் பாதமும், 4ஆம் பாதமும் துலாத்தில வந்துரும். 2 ராசிய இணைக்கும். அதாவது துலா ராசியில இருக்க சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள சேர்த்து இது கூட்டின்னு வரும். இதே சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில பிறந்தவங்க கன்னி ராசியில பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கவன தள்ளின்னு போகும். இது பின்னால இருக்கவன இழுத்துட்டு வரும். புரியுதுங்களா? சாதாரணமா உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை நட்சத்திரம். இதில 2 அதில 2. இது உடைப்பட்ட நட்சத்திரம் இல்ல. 2 ராசிகளை இணைக்கும் நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரம் தான். சரிங்களா? 2 ராசிய இணைக்கும். கன்னியா ராசியும், துலா ராசியும் இணைக்கும். 2 பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது, பேசி சேர்த்து வைக்கிறது, ஒரு பஞ்சாயத்து இருக்கவங்கள சேர்த்து வைக்கிறது, 2 பேர் சண்டையா இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு சேர்த்து வைக்கிறது, சூப்பரா பண்ண முடியும் சித்திரை நட்சத்திரத்தால. ஏன்னா, புலி விலங்கு வேற, புலி அதிகாரம் இருக்கும். அமைதியா பேசினாலும் அழகா பேசும். அதுவும் துலா ராசியில. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம். அமைதியா பேசுற மாரி பேசும், காரியத்தை சாதிக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். சரிங்களா? எல்லாம் பண்ணுறோம். மனைவிக்காகவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் பாதம் அதாவது 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மாத்தம் பார்த்தீங்கன்னா, துணைவியார் சொல்ற பேச்ச கேட்டு நடக்கிற மாரி ஒரு விஷயமும் இந்த பாதத்துக்கு இருக்கும். அதாவது 3ம் 4ம். கடன் நிவர்த்தி, பொருளாதார முன்னேற்றம் இந்த 2 விஷயமும் தேவை தானே! ரொம்ப தேவை தானே! கடன் ஒண்ணு இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் ஒண்ணு. பணமும் இருக்கு, பொருளாதாரமும் இருக்கு. ஆனா நான் நல்லா இல்லையேங்க. வீக்கா இருக்கேனுங்க. என்ன வேற ஆள் கண்ட்ரோல் பண்றாங்க. நான் என்ன பண்ணுறதுங்க? நான் எப்படிங்க பலமாவது? அப்படின்னும் ஒரு குறை இவங்களுக்கு இருக்கும். மெயினா இந்த 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில இருக்கிற துலாம் ராசி அன்பர்கள், துலாம் லக்ன அன்பர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு உண்டான உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ற பவரான ஒரு பரிகார கோவில் எழுதிக்கங்க. சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து 23 கிலோமீட்டர்ல குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊருக்கு போயிட்டு கண்டிப்பா ஒரு நாள் தங்கியிருந்து அபிஷேக, அர்ச்சனை, ஆரத்தி செஞ்சு, அன்னதானம் செய்து வாருங்கள். சார்ஜ் ஆயிடுவீங்க. சரிங்களா? கடன் நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்? வழக்கம் போல தான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்றது. உங்களுடைய வேண்டுதல் மட்டும் கண்டிப்பா பெண்டிங் வைக்காதீங்க. மெயினா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் குலதெய்வத்துக்கு உண்டான வேண்டுதலை பாக்கி வைக்காதீங்க. டக்குன்னு முடிங்க. சரிங்களா? பாக்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை வரும், குடும்பத்தில பிரச்சனை வரும், குழந்தைகள் சம்பந்தமான விரயங்கள் ஜாஸ்தி வரும். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு. பொருளாதார வரவுக்கு எழுதிக்கங்களேன். இதில ஸ்பெஷலி நல்லா கவனிங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில பிறந்த ராசிக்காரங்களும் சரி, லக்ன ஆரம்பம்னு லக்ன ஆரம்பம்னா என்னன்னு தெரியலனா, நம்ம அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய பிறந்த டீட்டெயில்ஸ் அதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் கிரியேட் ஆயிரும். அதில் பாருங்கள், உங்களுடைய லக்னத்தில் ஆரம்பம்னே சித்திரை 3ஆ 4ஆன்றதை செக் பண்ணிக்கிறேன். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்தால் பரிகார கோவில் எழுதிக்கிறங்க. பிரம்மபுரீஸ்வரர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில், பூங்குடி கிராமம், சிவகங்கையிலேருந்து 12வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது. அங்கே போய்ட்டு வழிபாடு செய்யுங்கள்.
பொருளாதார வளம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு உண்டான பொருளாதார வரவு, பணவரவு. பணவரவு கண்டிப்பாக சூப்பராக வருங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோயில் எதுக்குங்களே? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். திருப்பார்கடல் அப்படிங்கிற கிராமத்துடைய பேர். காவிரி பாக்கம். காவிரி பாக்கம் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து தாண்டி போனோம்னா காவிரி பாக்கம்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து காவிரி பாக்கத்துலேருந்து 2வது கிலோமீட்டரில் இந்த திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊரில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது. சூப்பர் கோயிலுங்க. அருமையான கோயில். அங்கே மட்டும் போயிட்டு வாங்களேன். பொருளாதாரம் மேம்படும். பணவரவு கண்டிப்பாக தடையின்றி தாமதமின்றி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு சில குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.